உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமந்திரத்தை அருளிய திருமூலரை வணங்கி மதிமுகம் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை நோய், நீரிழிவு. சித்த மருத்துவத்துல இத மதுமேகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீரிழிவு அப்படிங்கிற சர்க்கரை நோய் வருவதற்கு முழுக்க முழுக்க காரணம் நமது உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றம் தான். நம்ம சித்த மருத்துவத்துல இந்த நீரிழிவு நோயை எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி அழகா கட்டுப்படுத்தி நம்ம பராமரிக்கலாம். சித்த மருத்துவத்தோடு சேர்ந்த உடற்பயிற்சி, யோகா, பஞ்சகர்மா சிகிச்சைகள் இது எல்லாமே நம்ம பின்பற்றும் போது ஆரோக்கியமா இருக்கலாம். பொதுவா நீரிழிவு நோய் அப்படிங்கும் போது 40% இன்சுலின் சுரக்கிற செல்கள் இறந்து 60% இன்சுலின் செல்கள் இருக்கிற போதுதான் நமக்கு அந்த அறிகுறியே தெரியும். நீரிழிவு நோயினுடைய ஆரம்ப அறிகுறி டயபெட்டிக்ல எக்ஸசிவ் தர்ஸ்ட், அதிக பசி, அதிக தாகம், ஒரு சோர்வு, எப்பவும் ஒரு சோர்வு இருக்கும். பொதுவா ஆரோக்கியமற்ற உணவு முறையோட சேர்ந்து நைட்டு நம்ம தூங்காம இருந்தோம் அப்படின்னா, நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இரவு முழுவதும் கண் விழித்து தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக டயபெட்டிக் வரும். அதே பெண்களுக்கு 6 மாதம் கண் விழித்து நம்ம இருக்கும்போது நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது சர்க்கரை நோய் வரும். இது லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த சர்க்கரை நோய் வந்துட்டுனாலே நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். வேறு வழி இல்லாமல் நம்ம உணவின் மீதும் உடற்பயிற்சியின் மீதும் ஒரு அக்கறை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ நம்ம ஆரோக்கியமாக சர்க்கரை நோயை எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஆரோக்கியமாக கடந்துடலாம். பொதுவாக இப்போ ICMR கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா இன்னும் 20 வருஷத்துல 18 வயசுக்கு மேற்பட்ட 134 மில்லியன் இந்தியர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. பொதுவாக நம்ம சரியா சாப்பிடலை, சரியா தூங்கலை, அதிக அளவு கார்போஹைட்ரேட் ஃபுட்டு சாப்பிட்றோம், அதனால வெயிட் அதிகமாகுது அப்படின்னாலே நமக்கு டயபெட்டிக் வரும். நம்ம நடக்காம உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது 98% அது ஒரு காரணம். தூக்கத்தை நம்ம மேம்படுத்தணும். பயப்பட வேண்டியதில்லை. நம்மளுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸு, நம்ம எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனாலே டயபெட்டிக் கண்டிப்பாக வரும். அதுபோக ஐடியில் ஒர்க் பண்ண ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறது, ஐடியில் நம்ம உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலே ஒரு இடத்துல நம்ம கண்டினியூஸாக உட்கார்ந்தோம்னா நீரிழிவு நோய் வரக்கூடிய அபாயங்கள்லாம் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு சின்ன காரியம் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒருத்தட்ட போய் உன் கையில் தான் இருக்குது, இது எப்படியாவது நடத்தி கொடுன்னு கேட்போம். அதே மாதிரி நம்ம டயபெட்டிக்னு ஒன்று வந்துட்டுனா நம்ம காலில் தான் இருக்குது. நம்ம நடக்க 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 டயபெட்டிக்கை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், ஆரோக்கியமாக அதை பராமரிக்கலாம். இப்போ எதை சாப்பிட்டாலும் அதை எரிக்கும் விதமாக நம்ம ஆடணும், ஓடணும், பாடணும். ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா நம்ம வியர்வை சிந்த உழைக்கணும் அப்படிங்கிறது இல்லைனாலும் அட்லீஸ்ட் வாக்கிங் மிகச்சிறந்த ஒன்று. நீரிழிவு நோயாளிகளுக்கான ஒரு ஆயுட்காலத்தை அதிகரிக்க உதவும் மூலிகை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சீந்தில்னு சொல்லக்கூடிய ஒரு கற்ப மருந்து. சித்த மருத்துவத்தில் சீந்தில்ங்கிறது ஒரு சிறந்த கற்ப மருந்து. டயபெட்டிக் நியூரோபதி அப்படிங்கக்கூடிய கைகால் மதமதப்பு, சோர்வு, படபடப்பு, அந்த பாத எரிச்சல் மெயினாக கை கால் எரிச்சல், பாத எரிச்சல், மதமதப்பு, இதுதான் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. இது வராமல் தடுக்கக்கூடியது இந்த சீந்தில்ங்கிற அமிர்தவல்லிங்கிற மூலிகை. இந்த சீந்தில் ஒரு கற்ப மருந்து அப்படின்னாலே காய கல்ப மருந்து அப்படிங்கிறது நம்மளை நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் வாழ வைக்கக்கூடியது. அதாவது நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழணும், நீண்ட நாட்கள் வாழ வைக்க உதவக்கூடியது தான் கற்ப மருந்து. இந்த நீரிழிவு நோயாளிக்கான ஒரு ஆயுட்காலத்தை அதிகரிக்கக்கூடிய மூலிகைன்னு பார்க்கும்போது சீந்தில், முற்றிய சீந்தில் தண்டு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு, அது குறிப்பாக மழை தண்ணியில் ஊற வச்சு தினமும் அதை நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நாட்கள் வச்சு எடுக்கும் போதே வெள்ளை நிற மாவு மாதிரி படியும்.
இந்த சீந்தில வந்து நம்ம பயன்படுத்தலாம். சர்க்கரை நோய்க்கு சீந்தில் சர்க்கரையை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சீந்தில் சர்க்கரையை வந்து நம்ம 2 பிஞ்ச் அளவு எடுத்து சீந்தில் கஷாயத்தோடையோ மற்ற மருந்துகளோட துணை மருந்தாவே அதை பயன்படுத்தணும். சீந்தில் சூரணம்னு வந்து நாட்டு மருந்து கடைகள், சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கும். இதையும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு வெந்நீரில் காலையும் இரவும் சாப்பாட்டுக்கு பின்னாடி எடுத்துக்கலாம். மேலும் வந்து உணவு முறை, உடற்பயிற்சி மற்றும் பஞ்சகர்மா போன்ற வாழ்க்கை முறை மறுசீரமைப்பு மூலமா நம்மளுடைய நீரிழிவு நோயை வந்து நம்ம எளிதாக ஈஸியாக கடந்துடலாம். ஒவ்வொருத்தருடைய நாடி நிலைக்கு ஏற்ப மூலிகை எண்ணெயை வந்து செலக்ட் பண்ணி, இப்போ அபியங்கம் தொக்கணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கு, நீரிழிவு நரம்பியல் நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்ததாக நம்ம பயன்படுத்துறது. கணையத்தின் செயல்பாட்டை தூண்டுவதற்கும், இயற்கையான இன்சுலின் உற்பத்தியின் சமநிலைக்கும், அந்த வாத பித்த கப தோஷங்களை சமநிலைப்படுத்துவதற்கும், உறுப்புகளை புதுப்பிப்பதற்கும் இந்த பஞ்சகர்மா என்ற நச்சு நீக்கம் மிக முக்கியமான ஒரு சிகிச்சையாக செயல்படுது. நீரிழிவு நோயை இயற்கையான முறையில் வென்று விடலாம், கடந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு கனவுல சாத்தியமான ஒன்று. இதை நம்ம வந்து முறையாக பின்பற்றினாலே ஈஸியாக கடக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை நோயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றிய அடுத்த பதிவு இன்னும் நம்ம பேசலாம்.